அப்பேற்பட்ட சக்தி. அக்கினியில் இருக்கக்கூடிய கடவுள் கலசத்திற்குள்ளே வந்து விட்டார். வடிவம் வந்து விட்டது. வடிவத்திலே அந்த கலசத்திலே ஓதுவார்கள், சப்த தாதுக்களை போடுகின்றார்கள். அதுதான் உடல் உறுப்பு. வடிவம் வந்து விட்டது, உடல் உறுப்பு வந்து விட்டது. இப்போது தலை தேவை. அந்த கலசத்தின் மீது வைக்கக்கூடிய தேங்காய் தான் தலை. தலை வந்து விட்டது. இப்பொழுது கண் தேவை. அந்த தேங்காயிலே இருக்கக்கூடிய முக்கண் தான் கண். உடல் வந்து விட்டது, உறுப்பு வந்து விட்டது, தலை வந்து விட்டது, கண் வந்து விட்டது. இப்போது முடி தேவை. அந்த கலசத்தை சுற்றி, தேங்காயை சுற்றி வைக்கக்கூடிய மாவிலைத்தான் முடி. உடல் வந்து விட்டது, உறுப்பு வந்து விட்டது, தலை வந்து விட்டது, கண் வந்து விட்டது, முடி வந்து விட்டது. கலசத்திலே வடக்கு தெற்காக, கிழக்கு மேற்காக, குறுக்கு நெடுக்காக நூலை சுற்றுவார்கள். கலசத்தில் நாமெல்லாம் பார்க்கிறோம். ஏன் சுற்றுகிறார்கள்? எதற்காக சுற்றுகிறார்கள்? ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் 72,000 நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் 72,000 நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை குறிப்பிடுவதற்காகத்தான் கலசத்தில் இந்த நூல் சுத்தப்படுகிறது. நெருப்பிலே இருக்கக்கூடிய கடவுள் நீருக்கு வந்து விட்டார். நீரிலே இருக்கக்கூடிய கடவுள் உள்ளே இருக்கக்கூடிய கற்சிலை. சுட்டக்கல்லு தெய்வமா, சுடாத கல்லு தெய்வமா, நட்டக்கல்லு தெய்வமா, நடாத கல்லு தெய்வமா? அந்த கற்சிலை, கல்லால் செய்யப்பட்ட அந்த சிலை, அந்த சிலையாக இருக்கிறது. நீரிலே இருக்கக்கூடிய அந்த கடவுளை அந்த சிலைக்கு கொண்டு வருவது தான் கும்பாபிஷேகம் என்று நாம் சொல்லுகிறோம்.